இன்று இரவு உனக்கு கடைசி நாள் என்ற இக்கதையின் தலைப்பை கேட்கும் பொழுதே மனசு பதறுகிறது இல்லையா? வாருங்கள் இந்த கதையை கேட்போம். ஒரு இளைஞன் ஒரு ஜென் குருவிடம் வந்து, குருவே, எனக்கு தியானம் செய்ய நேரமில்லை. என் வாழ்க்கை மிகவும் பரபரப்பாகவும் கவலையாகவும் இருக்கிறது. எனக்கு ஒரு சுலபமான வழி சொல்லுங்கள் என்றான். குரு அவனை ஒரு முறை ஏற இறங்க பார்த்துவிட்டு சொன்னார், உன் முகத்தை பார்த்தால் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது. இன்று நள்ளிரவு நீ இறந்து விடுவாய். உனக்கு இன்னும் 12 மணி நேரம்தான் இருக்கிறது. போய் உன் வேலையை பார் என்று சொல்லிவிட்டு குரு தன் தியானத்தை தொடர்ந்தார். அந்த இளைஞன் அதிர்ந்து போனான். மரண பயம் அவனை வாட்டியது. அவன் வீட்டிற்கு ஓடினான். யாரிடமும் சண்டையிடவில்லை, யாரிடமும் கோபப்படவில்லை. தன் சொத்துக்களை பிரித்து கொடுத்தான். தான் காயப்படுத்தியவர்களிடம் மன்னிப்பு கேட்டான். அவன் மனம் ஒரு நொடி கூட தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்கவே இல்லை. நள்ளிரவு வந்தது. அவன் மரணத்திற்காக காத்திருந்தான். ஆனால் மரணம் அவனிடம் நெருங்கவில்லை. காலையில் குருவிடம் ஓடினான். குருவே, நான் சாகவில்லை. நீங்கள் சொன்னது பொய்யா என்று கோபமாக கேட்டான். குரு சிரித்துக்கொண்டே சொன்னார், நேற்று உனக்கு கோபம் வந்ததா? இல்லை மற்றவர்களை பற்றி பொறாமைப்பட்டாயா? உன் மனம் அலைப்பாய்ந்ததா என்று கேட்டார். அவன் சொன்னான், இல்லை குருவே, நான் சாகப் போகிறேன் என்று தெரிந்த பிறகு என் மனம் எதற்கும் அலையப்பாயவில்லை. மிக அமைதியாக இருந்தது. தெளிவான சிந்தனை மட்டுமே எனக்கு இருந்தது என்று சொன்னான். குரு பதிலளிக்கிறார், இதுதான் தியானம். ஒவ்வொரு நொடியும் இதுவே உன் கடைசி நொடி என்று நினைத்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பங்கள் சேராது. மரணம் என்பது ஒரு மனிதனை எப்படி மாற்றும் பார்த்தீர்களா? இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.